அது எதுவாக இருந்தால் நான் என்ன சொன்னேன்னா அவங்க யாரும் திட்டமிட்டு அடிக்கல. அவன் முறைக்கிறான், திரும்ப திரும்ப முறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொல்கிறாங்கல்ல, தம்பி ஒதுங்குன்னு, ஒதுங்கி இருக்கலாம்ல. அதுக்கு அடுத்து இருக்கிற தம்பிங்கெல்லாம் ஒதுங்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஒதுங்கலாம்ல. அப்போ என்ன நோக்கம்? வண்டி மோதி கீழே வேலை இல்லை வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்க்ராட்ச் இருக்கா காட்டுங்க, ஒரு டெஸ்ட் எடுங்க. இந்த வண்டி அந்த வண்டி மோதுனுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஒட்டியிருக்கோம்ல. எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்காத போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும்? அப்போ ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்கல்ல, அந்த டிவி மட்டும்தானே அதை செய்யுது. திரும்ப திரும்ப செய்கிறாங்களே. மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, ஒரு 3-4 பேர்கிட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேரை சொல்லி திருமாவளவன் அடிக்க சொன்னாரும் பேட்டி வாங்கி போடுறாங்க. இது உண்மையா? அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இதுதான் அவங்க ஊடகாரமா? இது உண்மையை திரிக்கிறது தான் ஊடகாரமா? அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு? ஒன் சைடு எடுத்து செய்வாங்க, அவதூறு பரப்புவாங்க, வதந்தியை பரப்புவாங்க, சமூக பதற்றத்தை பரப்புவாங்க. அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் வந்து அங்கீகரிக்குது. அப்போ நான் ஊடகவியலாளர் பக்கம் நிற்கிறவன் தான். ஊடகவியலாளருக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் நின்றுக்கிறேன். நான் என்றைக்கு நிற்பேன், இன்னைக்கு நிற்பேன், நாளைக்கு நிற்பேன். அது ஆனால் ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்கள் எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க? பைக்கு மோதி இருக்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. மற்ற சங்கங்கள்லாம் இன்றைக்கி என்ன கண்டிச்சிருக்காங்கல்ல, அந்த சங்கங்கள் எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தால் எடுத்து காட்டுங்க. உன் கார் வந்து அதில் மோதிச்சு, அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்கன்னு காட்டுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். பொது இடத்துல நான் மன்னிப்பு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க. மக்கள் பாதுகாப்பு